Hi guys, welcome to Tamil Trading Tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fibonacci Retracement அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் டூல் தான் நம்ம பார்க்க போறோம். மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் 100க்கு 100% சொல்லலாம். பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலரான இண்டிகேட்டர் நம்ம Fibonacci Retracement இண்டிகேட்டர் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் நம்ம மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் Fibonacci Retracement வந்து அதோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 7 ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அதாவது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணினால் மட்டுமே. அண்ட் தென் Fibonacci Retracement பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கோல்டன் லெவல் ஒன்று இருக்குது. அதை நான் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பேக்கில் நான் சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்தினா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வந்து உண்டு. அண்ட் தென் இப்போ வாங்க கேஸ் நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு ட்ரா பண்ணியும் அண்ட் தென் சார்ட் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப் ட்ரெண்டில் பார்த்துருவோம். அப் ட்ரெண்டில் மார்க்கெட் எப்படி போவோம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹையர் லோ டு ஒரு ஹையரே மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரேக் பண்ணுவோம். அப்படி பிரேக் பண்ணும்பொழுது இந்த ஏரியா இருக்குங்க இல்லையா, அப்போ இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹையர் லோ, இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஹையர் ஹை, அதாவது இது வந்து ஸ்விங் லோன்னு சொல்லலாம், இது வந்து ஸ்விங் ஹைன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம வந்து Fibonacci Retracement வந்து போடணும். ஏன்னா வந்துட்டு Fibonacci Retracementனா மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரப்போ நம்ம அதை வந்து எப்படி எந்த இடத்துல திரும்பும் அதை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம Fibonacci Retracement வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது Fibonacci Retracement எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னா Fibonacci Retracement நீங்கள் டூலோ இண்டிகேட்டர் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் இழுத்துடணும். இப்படி கீழே இருந்துட்டு நீங்கள் இப்படி மேலே வரைக்கும் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஷோ ஆகும். 0.382 0.5 0.618 1 இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் கோல்டன் லெவல் பார்த்திங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தான் வந்து கோல்டன் லெவல் வந்து நம்ம Fibonacciயில் சொல்லுவோம். இந்த ஏரியாவில் தான் நீங்கள் வந்து ஆர்டர் போடணும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் ஆர்டர் போடக்கூடிய ஏரியா பார்த்திங்கன்னா 0.5 to 0.618 இந்த ஏரியாவில் தான் நான் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் போடுவேன். அப் ட்ரெண்டில் போய்ட்டு இருக்கும்போது 0.382 வந்துட்டு நான் ஆர்டர் வந்து எப்போயுமே எடுக்க மாட்டேன். நீங்களும் அதே மாதிரி இது பண்ணிக்கோங்க, பழகிக்கோங்க. நம்ம எப்போயுமே கோல்டன் லெவலில் வந்து இந்த 3 சொல்லுவோம். அந்த மேக்ஸிமம் கோல்டன் லெவல் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 0.5ம் 0.618 மேக்ஸிமம் ஆஃப் நீங்கள் சார்ட்லேயே எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த 2 பாயிண்டில் தான் மேக்ஸிமம் திரும்பி இருக்கும். 0.38 போட்டோம்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு இப்படி வந்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப் ட்ரெண்டை நோக்கி போவோம். அப்படிங்கும்பொழுது நீங்கள் 0.5 இல்லைனா 0.618 இந்த 2 ஏரியாவில் ஏதோ ஒரு ஏரியா இல்லை இந்த 2க்கும் சென்டர் வச்சு நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும். கீழே இந்த 618 கீழே இந்த லைன் வருது இல்லைங்களா, இந்த லைனு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்எல் போட்டுக்கணும். டிபி வந்துட்டு மேலே இந்த 0 இருக்குது இல்லையா, இந்த 0 வந்து நீங்கள் வந்து டிபி போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வரும். அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோயர் ஐ, இது வந்து லோயர் லோ, நெக்ஸ்ட்டு லோயர் ஐ, லோயர் லோ. அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம அப் ட்ரெண்டில் சொல்லி கொடுத்தோம் அதுக்கு ஆப்போசிட் தான் டவுன் ட்ரெண்டு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்விங் ஐன்னு சொல்லுவோம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ. எப்பவுமே ஸ்விங் ஐ வந்து மேலே தான் இருக்கும், ஸ்விங் லோ வந்து கீழே தான் இருக்கும். அதே மாதிரி Fibonacci Retracement நம்ம வந்து அப் ட்ரெண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே இழுத்துட்டோம், அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கனால. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இருந்து நம்ம வந்து கீழே வரைக்கும் இழுத்துட்டுருக்கணும். ஓகேங்களா, இதுலேயும் பாருங்கள் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கோல்டன் லெவல் வந்து இன்செர்ட் ஆகிருக்கும். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் தேவையானது மட்டும்தான் வச்சுருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரியும் சரி, உங்களுக்கு நிறையா பாயிண்ட் வந்து ஷோ ஆகும். நான் வந்து எடிட் பண்ணி கோல்டன் லெவல் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன், ப்ளஸ் 0 to 1 அதை மட்டும் நான் வச்சுட்டேன். நீங்களும் எடிட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறனா கூட வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒருக்கா நீங்கள் இந்த டூல் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து போய் எதுவும் இன்செர்ட் பண்ண தேவையில்லை, எதுவுமே நீங்கள் வந்து கால்குலேஷன் போட தேவையில்லை. மார்க்கெட்டே உங்களுக்கு வந்து அதுவே போட்டு கொடுத்துரும், அந்த இண்டிகேட்டரை போட்டு கொடுத்துரும். அதே மாதிரி அதில் சொன்ன மாதிரியே தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கோல்டன் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே உங்களுக்கு காமிச்சிரும். இதில் வந்துட்டு நம்ம எங்கே ஆர்டர் எடுக்கணும் அதில் சொன்ன மாதிரியே தான் 0.5 to 0.6 இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம ஆர்டர் எடுக்கணும். மார்க்கெட்டு மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாவிலேருந்து ரிட்டன் ஆகி உங்களுக்கு வந்து கீழே வர ஆரம்பிக்கும். அதேமாதிரி வந்துன்னா உங்களுக்கு டிபி வந்து இந்த 0 தான் வைக்கணும், எஸ்எல் வந்து இந்த ஏரியா வச்சுன்னா உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து அப் ட்ரெண்டில் எப்படி டவுன் ட்ரெண்டில் எப்படி உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரதுன்னு இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் நம்ம Fibonacci வந்துட்டு எப்படி டூல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ கீழே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் வந்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது. மார்க்கெட் என்ன பண்ணுறா அப்படி மேலே உடச்சிட்டான். ஓகேவா, அப்படி இந்த ஏரியாவை வந்துட்டு மார்க்கெட்டு உங்களுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. அப்படி உடைக்கும் பொழுது என்ன பண்ணணுன்னா, கீழேருந்து மேலே உடைக்கும் பொழுது கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள்
ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போடணும். உங்களுக்கு இந்த 3 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 கோல்டன் லெவல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் போட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது அதே கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்படி கீழே உடச்சிட்டான், ஓகேங்களா? அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி சேனல் வந்து வச்சுருப்பீங்க. அப்படி கீழே உடைக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஏரியா ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து ஸ்விங் ஹை எங்கே இருக்குது, இந்த ஏரியா டு வெயிட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த ஏரியா வரைக்கும் இருக்குது. அப்படிங்கும்பொழுது நம்ம கோல்டன் லெவல் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து கோல்டன் லெவல், ஓகேங்களா? அப்போது ஆர்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஆர்டர் போடணும். எஸ்எல் வந்துட்டு இந்த ஏரியாவில் போடணும். டிபி வந்துட்டு உங்களுக்கு 0 இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் டிபி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்துருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா எல்லா டைமும்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 100க்கு ஒரு 70% கூட ஒர்க் அவுட் ஆகும், 30% வந்து ஃபெயிலியர் ஆகும். இவர் வந்து எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொன்னார். என்னடா இல்லை நம்மளுக்கு வந்து எஸ்எல் அடிச்சிச்சு, நீங்கள் வந்து ஒன்றும் இது பண்ண வேண்டாம். அது மேக்ஸிமம் டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். மேக்ஸிமம் டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட்டு வாங்க நான் உங்களுக்கு வந்து சார்ட்டில் சொல்லித்தரேன். இப்போ சார்ட்டில் பாருங்கள், கண்டினியூஸாக மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் மாறிடுது. 0 சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ வந்துட்டு நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். இந்த ஸ்விங் ஹை பாருங்கள், இந்த இடத்துல ஸ்விங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, ஓகேவா? அதாவது இந்த இடத்துல வந்து ஸ்விங் ஹை இது வந்து எங்கே உடச்சிருக்குதோ அதுதான் நம்ம வந்து ஸ்விங் லோவாக வந்து எடுத்துக்கணும். இப்போது இந்த ஏரியாவில் உடச்சிருக்கு, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த ஏரியா டு இந்த ஏரியா எக்ஸாக்டாக நம்ம இது வரைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விங் லோன் எடுத்துக்குவோம். நம்மளோட ரூல் அடுத்த ரூல் என்ன, 0.5 to 0.6 இந்த கோல்டன் லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். மார்க்கெட் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த கோல்டன் லெவல் 0.5 வந்து டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டு அழகாக உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கே பிரேக் ஆகிருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏரியா சொல்லலாம், இங்கேருந்து இந்த இது வரைக்கும், அதாவது இந்த ஹையர் ஹை டு அதே மாதிரி இந்த ஹையர் லோ, ஓகேங்களா? மார்க்கெட் பாருங்கள், எக்ஸாக்டாக உங்களுக்கு இங்கே வந்துருக்குது 0.5 to 0.618 அழகாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகி அழகாக வந்து இறங்கியிருக்கு. நீங்கள் எஸ்எல் வந்து எங்கே போடுவீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன், 0.618 அந்த கோட்டுக்கு மேலே எஸ்எல் போட சொல்லியிருப்பேன். நீங்கள் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறப்பவே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்கிட்ட இந்த மாதிரி எதனா ஒரு கேண்டில் 6 இருந்துச்சுன்னா அந்த கேண்டில் 6 மேலே வந்துட்டு நீங்கள் எஸ்எல் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? எஸ்எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மார்க்கெட் பாருங்கள், நீங்கள் இந்த 0 வரைக்கும் நீங்கள் வந்து டிபி வச்சுருந்தா கூட உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், நம்ம வந்து உடனே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது. அண்ட் தென் இந்த இடத்துல எங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிபனாக்கி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா, ஃபெயிலியர்னு கூட சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ தான் போட சொல்லியிருக்கேன். இந்த ஏரியா பாருங்கள், இங்கே இருந்துட்டு எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு மார்க்கெட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருப்பேன், 0.5 வந்து 0.618 ஆர்டர் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டு கண்டினியூஸாக இங்கே இறங்கியிருக்குது. இறங்கின மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நெகட்டிவ் சைன் ஃபார்ம் பண்ணி கீழே இறங்குற மாதிரி இறங்கி, ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் மேலே கொண்டு போயிட்டான், ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். அதாவது மார்க்கெட் ஓரளவு கீழே வந்துட்டு இருக்கப்போ நீங்கள் ஃபிபனாக்கி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது செல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ட்ரெண்டில் நல்லா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே இறங்கிட்டான், கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் உங்களுக்கு ஃபுல்லாகவே டவுன்லேயே வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபிபனாக்கி வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கணும். ரெகுலராக வந்து நம்ம ஃபிபனாக்கி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் தென் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிபனாக்கி வந்து யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபிபனாக்கி வந்துட்டு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம போட போகிறோம். எங்கே வந்து நம்ம அதாவது ஸ்விங் ஹையை வந்துட்டு நம்ம எங்கே உடையுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை இருக்குது, இந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் லோவாக வச்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம எப்படி இந்த இடத்துல பாருங்கள் ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் ஹையை வந்துட்டு இந்த இடத்துல உடச்சிருக்கு. அப்போது என்ன பண்ணணும்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு நம்ம வந்து ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம் பை ஆர்டரில். நம்மளோட ரூல் என்ன, 0.5 to 0.618 வந்துட்டு
நம்ம ஆர்டர் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே மார்க்கெட் என்ன இருக்குது, அது கீழவே வந்துட்டு மார்க்கெட்டும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புல்லப் ஆகிட்டு போயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் நடக்கும். ஏன்னா இந்த டைமில் பாருங்கள் நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ், அதோட டப்புன்னு 2 கேண்டில் உங்களுக்கு ரெட்டில் கீழே இருக்கிட்டு ஒரே க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள் நல்லாவே மேலே தூக்கிட்டான். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. Fibonacci retracement வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.618 இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் தான் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த லைனில் வரக்கூடிய ப்ரீவியஸ் கேண்டில் 6 வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கேண்டிலோட லோவில் வந்துட்டு நீங்கள் எஸ்எல்ஸ் போடணும். ஓகேங்களா, இப்போது இதுதான் 618ஓட லைன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இது. அப்போ நீங்கள் வந்து எஸ்எல் வந்து இங்கே போட்டுக்கணும், டிபி வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் நல்லா பாருங்கள், எஸ்எல் அடித்தா உங்களுக்கு இவ்வளோ தான் போகும். ஆனால் ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே போகும். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது, உங்கள் எஸ்எலுக்கு மார்க்கெட் வரல. ஓகேங்களா, இப்படி தான் வந்துட்டு Fibonacci retracement இப்படி தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் Fibonacci retracement பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஆனால் எஸ்எல் எந்த இடத்துல போடுறது அப்படின்ட்டு தெரியாமல் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு லாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்விங்லோ, இது வந்து ஸ்விங்கு, இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். அடுத்த வந்து ஸ்விங் லோ எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் கேண்டில், இது வந்து நம்ம ஸ்விங் லோவை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஐ வந்துட்டு இந்த ஏரியாவை மார்க்கெட் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு கிளியராக வந்து உடச்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து என்ன இருக்குது நல்லா பாருங்கள், 0.5 டச் பண்ணலை, 0.618 டச் பண்ணலை. அப்போ என்ன ஆக போகுது, மார்க்கெட்டு கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இறங்கி உங்களுக்கு வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டு Fibonacci retracement வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எங்கே எஸ்எல் போகிறது, எங்கே டிபி போகிறது எல்லாமே நம்ம வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துட்டோம். அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, தவறுதலாக யூஸ் பண்ணால் எப்படி வந்து எஸ்எல் அடிக்கும், அந்த எஸ்எல்லை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது கொண்டு நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் போகிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் தென் Fibonacciயோட அட்வான்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க இருந்தால் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். சப்போஸ் இல்லைன்னா நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததை விட அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்டுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலுக்கு நம்ம வந்து எப்படி Fibonacci retracement யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.